குட் ஆஃப்டர்நூன். சுகோணம் ஃபார்மில் இருக்கேன். இது வந்து புண்ணாக்கு கரைசல். இது லாஸ்ட் இயர் பண்ணது. இதுக்கு 7 வகையான புண்ணாக்கு யூஸ் பண்ணணும். எனக்கு 5 வகை தான் கிடச்சிது. ஸோ நான் அந்த 5 வகையை வச்சு இதில் வந்து ஒரு கோமியம் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணணும். இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பயிராக இருந்தால் ஒரு டேங்க்குக்கே வந்து ஒரு 100 ml அப்படி போகும். நல்லா வளர்ந்த பயிர்க்கே ஒரு 300 ml போகும். அந்த மாதிரி அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ். பட் ஒன்ஸ் நீங்கள் அது 1 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் அதில் கோமியம் ஊற்றி வச்சிங்கன்னா திருப்பி வந்து அது ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து அதனோட எண்ணெய் பசையெல்லாம் ஃபுல்லாகவே அப்சார்ப் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதில் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. கொஞ்சம் கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பசை இருக்குது. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஹியூமிக் ஆசிடையும் போட்டு விட்டேன். ஏன்னா இதை எடுத்துன்னு போய் நெல் வயலில் விடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு, எண்ணெய் பசை குறைஞ்சிடுச்சு. அதனால் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ இந்த அடியில் ரெசிடியூஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நெல் வயலுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வடிகட்டினது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் மிதக்கிறது பார்த்தீங்களா, அந்த புண்ணாக்கோட கடைசி இது. ஸோ இதுக்கு மேலே நம்ம எடுக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட். இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிறதுலாம் வடிகட்டி இந்த டின்னில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து வேணும்னுச்சா எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிடலாம். இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இது தீர்றதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணணும். ஸோ அடுத்த வாட்டி ஐ எம் ட்ரைங் டு கெட் ஆல் 7. அது கிடச்சிதுன்னா தென் அகெயின் நம்ம வந்து அதில் வந்து ஒரு 20 லிட்டர் கோமியம் போட்டு மூடி வச்சுருவோம். எல்லாமே ஒரு கிலோ எடுத்துகிட்டு அதில் ஒரு 20 லிட்டர் கோமியம் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு எருக்கு அப்படியே மேலே ஒரு கொத்தோடு எடுத்து அதில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஃபெர்மெண்ட் ஆகும், பூச்சியும் வராது. திருப்பி எடுக்க நம்ம வந்து அதில் கோமியம் ஆட் பண்ணோம்னா எந்த டைமில் நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெய் பசை ரொம்ப கம்மியாகி கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக ஆகிடுதோ தென் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஃப்ரெஷ் ஒன். நெக்ஸ்ட் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணச்ச நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ.